மச்சான், நீ எப்பெல்லாம் பெட்ரோல் போட்டுட்டு அந்த நாசில வெளியில எடுக்குறியோ அப்போ 2-3 சொட்டு பெட்ரோல் கீழே சிந்தும், கவனிச்சிருக்கியா? பாக்க சின்ன விஷயம் மாதிரி தான் தெரியும். ஜஸ்ட் சில மில்லி லிட்டர் தான். ஆனா மேட்டர் என்னன்னா, ஒரு நாளைக்கு மட்டும் கிட்டத்தட்ட 3.7 கோடி கார்களுக்கு மேல பெட்ரோல் போடுறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு காலையும் சிந்தற அந்த குட்டி குட்டி சொட்டு எல்லாம் ஒண்ணா சேர்த்தா எவ்வளவு வரும் தெரியுமா? கிட்டத்தட்ட 37,000 கேலன் பெட்ரோல் வருமாம். இத வெச்சு ஒரு காரை உலகத்தையே 30 வாட்டி சுத்தி வர வைக்கலாம். அந்த அளவுக்கு பெரிய அமௌண்ட் இது. இந்த மாதிரி வேஸ்ட் ஆகாம இருக்கத்தான் அந்த நாசில் முனையில ஒரு குட்டி ஓட்டை இருக்கும். அதுல ஒரு செக் வால் இருக்கும். அது வழியா காத்து உள்ள போயிட்டே இருக்கும். இந்த காத்து தான் பெட்ரோல் ஸ்மூத்தா வர ஹெல்ப் பண்ணுது. உன் கார் டேங்க் ஃபுல் ஆன உடனே அந்த பெட்ரோல் போய் அந்த குட்டி ஓட்டையை அடிச்சிடும். இதனால ஒரு வேக்யூம் கிரியேட் ஆகி ஆட்டோமேட்டிக்கா பம்ப் ஆஃப் ஆகிடும். செம டெக்னாலஜி இல்ல? பெட்ரோல் பங்க் அடியில பெரிய பெரிய டேங்க் இருக்கும். அதுல ஆயிரக்கணக்கான கேலன் பெட்ரோல் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. டேங்கர் லாரிங்க வந்து அப்பப்போ இதை ரீஃபில் பண்ணிட்டு போவாங்க. நீ பெட்ரோல் போட ஆரம்பிச்சதும் அந்த சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகி அடியில இருக்கிற டேங்க்ல இருந்து பெட்ரோலை மேலே இழுக்கும். அது ஒரு ஃப்ளோ மீட்டர் வழியா வரும். இது கரெக்டா எவ்வளவு பெட்ரோல் போகுதுன்னு கணக்கு பண்ணிடும். சோ உன் காருக்குள்ள எவ்வளவு பெட்ரோல் போகுதோ அதுக்கு மட்டும் நீ காசு கொடுத்தா போதும். என்ன நண்பா, மேட்டர் புரிஞ்சுதா? இனிமே பெட்ரோல் போடும்போது அந்த டன்னு வர சத்தத்தை